ஃபஸ்ட்டெல்லாம் வீட்டில் கறி வாங்கிட்டு வந்தால் அதில் ஒரு துண்டோ 2 துண்டோ தான் லெக் பீஸ் இருக்கும். அதுக்கே பயங்கரமாக சண்டை நடக்கும். ஆனால் நான் இப்போ அந்த லெக் பீஸை மட்டுமே வாங்கி இந்த கிரேவியை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுல அப்படி பண்ணுவாங்க. பேனில் 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இது கூட நான் 10 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்துட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. லெக் பீஸை இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அரைச்ச மசாலா, அரை கப் அளவுக்கு தயிரையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது அட்லீஸ்ட் 15 to 30 மினிட்ஸ் ஆகணும். பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, அன்னாச்சிக்கு 3 வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தது. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 1/4 கப் மட்டும் நான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 to 15 நிமிஷம் குக் பண்ணுங்க. சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.